நாளைக்கு எங்க பெரியம்மா பதவி ஏற்கிறாங்க. அதனாலதான் நாங்க கோவிலுக்கும் வந்திருக்கோம், இந்த வேண்டுதலையும் வச்சிருக்கோம். இந்த ஊரே கொண்டாடுற அளவுக்கு ஜானகி அம்மாவோட பதவியேற்பு விழாவை சிறப்பா செஞ்சிடலாம். கண்டிப்பா செஞ்சிடலாமா? ஏன்னா அந்த புவனேஸ்வரியால எத்தனை தடங்கள், எத்தனை பிரச்சனைகள், இதையெல்லாம் தாண்டி தானே அம்மா ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் ஐயா சவால் விட்ட மாதிரி அவங்க வாங்கினது ஒத்த ஓட்டு கிடையாது, 1000 ஓட்டு அதிகமா வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. அதனால இந்த பதவியேற்பு விழாவை நம்ம இந்த ஊர் திருவிழா மாதிரி கொண்டாடணும். ஆமா, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு. ஐயா, அம்மனுக்கு பூஜை பண்ணிடலாம். பண்ணிடலாம். இந்தாங்க, இது அம்மனுக்காக வேண்டிக்கிட்டு முடிஞ்சு வச்ச காசு. அம்மன் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணுங்க. ஃபங்க்ஷன் எங்க நடக்குது? ஃபங்க்ஷன் எங்க நடக்குது, என்ன டைம், எல்லாத்தையும் அண்ணன் உங்களுக்கு சொல்லுவாரு. ஓகே மேம். நாளைக்கு அந்த ஜானகி பதவி ஏற்க கூடாது. அவன் நெத்தி பொட்டுல உன்னோட துப்பாக்கியால நீ பொட்டு வைக்கணும். ஜிந்தா மத் கரோ மேடம். நீங்க கவலையை விடுங்க. ஒரு உயிர் எடுக்க எனக்கு 1 புல்லட் போதும். நீங்க சொன்ன மாதிரி அந்த லேடிக்கு என் புல்லட்டால நான் போட்டு வைக்கிறேன். எங்க சாம்பிள் காட்ட முடியுமா? सैंपल चलो मैडम, मुझे फॉलो करो. திருவிழாவுக்காக ஐயாவுக்கு இந்த ஊர் சார்பாகவும் இந்த கோவில் சார்பாகவும் பரிவட்டம் கட்ட போறோம். உங்களோட அன்புக்கும் மரியாதைக்கும் ரொம்ப நன்றி. ஆனா இந்த பரிவட்டம் மரியாதைய நம்ம ஊர் தலைவி என்னோட மனைவி ஜானகிக்கு கட்டணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இனி இந்த ஊருக்கு எல்லாமே அவங்கதான், அவங்களுக்கு தான் எல்லா மரியாதையும் கிடைக்கணும். வேண்டாங்க ஐயா, நீங்க சொன்னா என்னைக்கு நாங்க அதை மறுத்திருக்கிறோம். நீங்க அந்த பரிவட்டத்தை அம்மாவுக்கே கட்டுங்க. நல்லதுங்க. ஜானகி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? இப்ப வரைக்கும் உங்க நிழலையே இருந்துட்ட. ஆனா நாளைக்கு பதவி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஊர் தலைவி, அத நினைச்சாதாங்க எனக்கு பயமா இருக்கு. நான் எப்படி அங்க போய் வேலை பார்க்க போறேன்? இது வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே ஒரு கிணத்து தவளையா இருந்துட்டேன். மிஞ்சி மிஞ்சி போனா கோயிலுக்கும் கடைக்கும் தான் போவேன். மத்தபடி எனக்கு என்னங்க தெரியும்? இவ்வளவு நாள் நான் அந்த புவனாவை ஜெயிக்கணுங்கிற வேகத்தோட இருந்தேன். இப்போ ஜெயிச்சு வந்து நாளைக்கு பதவி ஏத்துக்க போறோம்னு நினைச்சா எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு. எனக்கு பயமாவும் இருக்கு. இங்க பார் ஜானகி, எந்த ஒரு புது விஷயத்துல நாம இறங்கினாலும் அப்படிதானே இருக்கும். ஆனா அதெல்லாம் பழக பழக சரியாயிடும். இவ்வளோ தெரிஞ்ச நானே முதலா பதவி ஏத்துக்கும் போது இப்படிதான் படபடப்பா இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு பழக பழக அனுபவமா மாறிடுச்சு. ஜானகி, இந்த வீட்டை எப்படி உன்னோட கட்டுப்பாட்டுல வச்சு வழி நடத்துறியோ அதே மாதிரிதான் இந்த ஊரையும் உன்னோட வீடா நினைச்சுக்க. இந்த வீட்டோட நல்லதுக்கு
நீ எப்படி பார்த்து பார்த்து பண்ணுவியோ அதே மாதிரி இந்த ஊருக்கும் அப்படியே பண்ணு. உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். ஜானகி, வீட்டை ஆள்ற பெண்ணுக்கு ஊரை ஆள்ற பயிற்சி தேவையில்லை. சரிங்க அத்தை, அப்ப சமையல் வேலையை இப்பவே ஆரம்பிச்சிடுறேன். ஆ, என்ன அண்ணி இது? இவங்க தலைவியானதுக்கு நம்மள வீட்டு வேலை செய்ய வச்சிருவாங்க போல இருக்கே. நாம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம். ம், 2 பேரும் அங்க நின்னுகிட்டு என்ன முணுமுணுன்னு பேசிட்டு இருக்கீங்க? போங்க, போய் வேலையை பாருங்க. மா, எனக்கு வயித்து வலிக்குதுன்னு சொன்னமா. ஆ, ஆமா அத்தை, எனக்கும் வயிறு ரொம்ப வலிக்குது. என்னங்கடி, வீட்டு வேலை செய்யுங்கன்னு சொன்னதும் வயித்து வலி வந்துருச்சா? ஐயோ இல்ல அத்தை, அன்னைக்கு ஓட்டு எண்ணிக்கைய பார்க்க வந்தப்போ அங்க இருந்த கடையில வடை வாங்கி சாப்பிட்டோம். ஆமாமா, அது எங்க 2 பேருக்குமே ஒத்துக்கல. அதான் வயித்த ஒரே கலக்கிட்டு இருக்கு. காலையில இருந்து நாங்க பாத்ரூம்லயே தான் இருந்தோம். ஐயோ அப்படியா? சரி பரவாயில்ல அத்தை, சமையல் வேலையை நானே பாத்துக்கிறேன். அவங்க வயிற்று வலியில எதுக்கு வந்து கஷ்டப்படணும்? பத்மா, பார்வதி, நான் மோர் குடுக்கறேன். நீங்க குடிங்க, வயிற்றுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும். சரியா? சரிங்க அத்தை, நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். அண்ணே 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 ஒரு நிமிஷம், இத நாங்க கொடுத்துறோம் அண்ணி. ஆமா தங்கச்சி, உனக்கும் நிறைய வேலை இருக்கும், இத நாங்க கொடுத்துறோம். சரி சரி, வாங்க மாமா. மாமா மாமா, இதான் சரியான நேரம். இத கொஞ்சம் புடிங்க. இப்ப கலக்கிற வேண்டியதுதான். இந்த டம்ளரையும் புடிங்க. போட்டுருமா? மாமா இருங்க, ஸ்பூன் எடுத்துட்டு வரேன். கலக்க இதுக்கெல்லாம் எதுக்கு மச்சான் ஸ்பூன்? புடிங்க புடிங்க. என்ன பண்ண போறீங்க இப்ப பாருங்க. இந்த விரல் வித்தையிலே உங்களுக்கு வயித்த கலக்கிறோம். மாமா மாமா, அப்புறம் உங்களுக்கு வயித்த கலக்கிறோம். நம்ம மீசக்காரர் இருக்காருல்ல, தலைவராகி அம்மா ஜெயிச்சிருக்காங்க, நமக்கு விருந்தெல்லாம் கிடையாதான்னு என்கிட்ட கேட்டாரு. கேரியர் ரெடி பண்ணி எல்லாருக்கும் வச்சு கொடு, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். சரிங்க. இந்தா மச்சான், இது மீசக்காரர் வீடு இல்ல, நான் இவங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். கொண்டு போய் கொடு. என்ன மாமா, கேரியரோட வந்திருக்கீங்க? தங்கச்சி ஜெயிச்சது எவ்வளவு பெரிய விஷயம், அதுக்காக விருந்து சமைச்சு கொண்டாடணும். நல்ல வேலை மறக்காம ஞாபகம் வச்சு கொண்டு வந்திருக்கீங்க. நாங்க எங்க ஞாபகம் வச்சோம், மச்சான்ல ஞாபகமா